இதழ் தாருங்கள். வணக்கம். அதுக்கு முன்பு அழகான சீனரி ரெண்டு பேர்த்தை இவர் இப்போ இங்கேயே போயிட்டார். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அங்கே பாருங்க, சட்டைக்கு ஏற்ற மாதிரி பூ மேலே மேலே உயருங்கோ. நீங்கள் பதிவில் நிற்கிறீங்க. மேல மேல உயர்த்தி தான் வச்சிருக்கேன். இல்லை அது ஆடுபடுது போல, சரியாக வச்சுக்கொள்ளுங்க. சட்டைக்கு ஏற்ற மாதிரி இப்போ மச்சிங்கில் கூட விழிக்கிட்டேன். சூரியகாந்தி பிங்க் வாங்குறதெல்லாம் இல்லம்மா, இருக்கிறதான் போடுவேன். பிங்க் சூரியகாந்தியா சூப்பரா இருக்கு. மற்றது செல்வி அக்காடை அந்த மாதிரி இருக்கு. மரம் பெருக்கு மரம் மாதிரி அழகா இருக்கு. என்ன அது நல்லா இருக்குது பாக்குறது. வானமும் மர கிளைகளை பாருங்க. கிளை நீல வாங்க வெண்மை நிற மேகங்கள் வர ரெண்டு பச்சை நிற மரங்கள் நடுவில் அழகா அமர்ந்திருக்க செல்வி அமர்ந்திருக்க. நான் இன்னைக்கு இந்த பாவத்துல பொம்மைக்கு தான் கவிதை எழுதுறோம். கவிதைக்கு தலைப்பே வரையில கவிதையே எழுதுறீங்களா? நல்லா இருக்கு அந்த காட்சி, சூப்பரா இருக்கு. அந்த அந்த மேகங்கள் கலர், அதுக்கேற்ற கூட உடுப்பு மரம் இப்படித்தான் அகம் எப்பொழுதும் விரிஞ்சி இருக்க வேணும். சில பேர்த்த மனம் அப்படி இல்லை. எல்லாரையும் இருக்கிற இது இப்படி அப்படி நல்ல நல்ல இதா இருக்க பவரா பவர்ஃபுல்லா இருக்க. உண்மைதான். அழகா இருக்கு உண்மையில. நன்றி. இதழ் தாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு யாராவது யாரும் இணைக்க இல்லை. நான் வெள்ளிக்கிழமை யாரும் பெயர் கொடுக்காட்டி நாங்கள் இணைக்கிறோமா? குடுக்காட்டி இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கான அது தெரியும். நான் அதான் பார்த்தேன். நாள் கிடக்குதானே போட்டு விடுங்க நீங்க. ஆமா ஆமா வெள்ளியான நாளே அன்றைக்கு. ஆமா ஆமா சரியா, பேரை போட்டு விடுங்க. நன்றி. வணக்கம். வாங்கோ. வணக்கம் மாணி. வணக்கம். இன்றைய பாமுக பொருட்கள் 11 4057 இதழ் பூக்களின் இதழ்கள் எண்ணிக்கையில் வித்தியாசமாயிருக்கும். சில இடம் 3 இதழாக இருக்கும், அல்லது 5 இதழாக இருக்கும், 8 இதழாக இருக்கும். எண்ண முடியாத இதழ்கள் பல பூக்கள் இருக்கின்றன. மாத இதழ்களாக எனக்கு மண் சஞ்சே, மன்னார், டைம்ஸ் பேப்பர், தொடுவானம் என பெற்றுக்கொண்டு நான் அதை வாசித்துக் கொள்வேன். பெண்கள் உதட்டில் லிப்ஸை பூசி அழகுபடுத்துவார்கள். உதடுன்னு ஒரு பதம் இருக்கின்றது. கண்ணுக்கு பாதுகாப்பாக கண்ணிமை பாதுகாக்கின்றது. உடலில் அதிக வேலை செய்வது இமைதான. எங்களோட உறுப்புகளில் இருக்கிற எங்களோட உடலில் இருக்கிற உறுப்புகளில் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது இமைதானா வந்து அன்னைக்கு ஒரு எந்த நேரம் சிமெண்டி கொண்டிருக்கும் தானே. ஆமாம், இமைதானே எங்களோட உடம்புல அதிகமாக தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றதா இமை. புத்தகத்தின் தாளுக்குள் மயில் இதழ் அல்லது இலைகள் வைத்து ரசித்தேன். படிக்கிற காலத்தில் தாளென்னும் ஒரு பதம் இருக்கின்றது. இதெல்லாம் தாளென்னு சொல்றது தானே. அப்போ புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் தாளென்னு சொல்வார்கள். பனை ஓலையை வைத்து எடுத்து அழகான உபகரணங்கள் செய்வார்கள். காயத்தில் அது நடந்து இருக்கின்றது ஒரு கைவேலையாக. பூக்களின் இதழ்களை மாலையாக கோர்த்து கொண்டைக்கு பாவிப்பார்கள். ஒவ்வொரு இதழையும் எடுத்து அது இந்த பூக்களோட சீருன்றது. அது மாலை என்னும் ஒரு பதம் இருக்கின்றது. இந்த இதழை சீர்த்தா தனியாக இதழை எடுத்து கட்டுறது தான் மாலையாக சீர்த்தாங்க. அவர் சிலர் இதழில் இதழெல்லாம் தன்னோட புன்சிரிப்பு பின்பறாளுக்கும் பல்லை காட்டாமல் இதழ்களினாலே சிரித்துக் கொள்வார்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று இதழ் என்னுடைய இதழ் பொறிச்சொல் என்று 1004 ஆகிறது. 1104 ஆகிறது. இதழ் கண்ணிமை, உதடு, பனியேடு, பூவிதழ், உதடுகள், அதரம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றது. அந்த காலங்களில் பல ஓலைகளில் மருத்துவ குறிப்புகளை எழுதி வைத்திருப்பார்கள். அதை நாங்கள் பனை ஏடு என்று சொல்லுவோம். அதுதான் அந்த பனை ஏடுன்னு சொல்லப்படுகிறது. பனை ஏடுகளில குறித்திருப்பார்கள். அதுல பல ரகசியமான தகவல்கள் எல்லாம் அந்த பல ஏடுகள் எல்லாம் ஆணிகளால் பொறுத்து வைத்திருப்பார்கள். அந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம். அதை
கண்ணிமை கண்ணிமையை இதழ் என்று சொல்லுகிறார்கள். சிலர் கண்ணுக்கு மையடித்து மை பூசுவார்கள், சிலர் கண்ணிமைக்கு மை பூசுவார்கள். இந்த கண்ணிமைகளுக்கு பூசுவாங்க கண்ணிமைக்கு இதழ்னு சொல்றதா? கண்ணிமையை இமையத்தான் சொல்லினோம். இதழ் என்றுதான் சொல்லப்படுகிறது. உதட்டத்தான் சொல்றது இதழ்ண்டு. இது மூடி மூடி திறக்கிறது இது இமைன்னு சொல்ற இந்த இது மடல இது ரெண்டுதான் சொல்லுகிறார்கள். மற்றது கண்ணிமைக்கு மை பூசுவார்கள். அதரங்களிலும் இதழை அதரம் என்றும் சொல்லப்படுகிறது. அதரங்களிலும் சிவப்பு மை பூசி தங்களை அலங்கரிப்பார்கள் பெண்கள். பூவிலும் மெல்லிய பூவிதழ் என்று பெண்ணின் இதழை ஒப்பிடுவார்கள் கவிஞர்கள். பூவிலும் மெல்லிய பூவிலும் மெல்லிய பூவிதழ் என்று பாடலாம். பூங்கொடி 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 பூங்கொடி. வண்ண வண்ணமாய் அடுக்கடுக்காய் பூவில் இருக்கும் இதழ்கள் மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். வண்ண வண்ணங்களில அடுக்கடுக்காக அந்த பூவில் இருக்கிற இதழ்கள், மெல்லிய இதழ்கள், பட்டாடை அந்த பட்டாடை குடிச்சது போல அந்த காட்டு மலர்களை பார்க்கும்போது இந்த அந்த இதழ் எல்லாம் அந்த இதழ் அந்த இதழ்களை அந்த யார் கொடுத்தது என்றது ஒரு கேள்வி வருது. மெல்லிய பூக்கள், மெல்லிய வண்ணங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது மிகவும் அழகாக சிறப்பாக இருக்கும். இவ்வளவுதான் வாணி நாங்கள் எடுத்தது. நேரத்தோடு வந்திருந்தா நிறைய பேர் இருக்கலாம். நன்றியா? இல்லை பரவாயில்ல, உடனே தான் எடுத்தேன். நாளையா எனக்கானது? நாளைக்கு குமிழ், நாளைக்கு குமிழ், குங்குமச்சிமிழ், குங்கும இல்லை சிமிழ், அது குமிழ் குமிழ். இது பல்பு அந்த குமிழ் தானே அது. ஓகே, குமிழ். மற்றது குமிழ், நீர் குமிழ், குமிழி. அப்ப நாளைக்கு குமிழ், இன்றைக்கு சொல்ல வேண்டாம். ஓகே, வணக்கம் மணிமோகன். வணக்கம் வாங்கோ. நான் பத்மினி கமலாந்தன். இந்த ரோசா இதழ்களை எடுத்து வாங்குவோம், காய விட்டுட்டு சில பேர் ஒரு வடிவான ஒரு பொட்டுக்குள்ள வடிவா போட்டு வைப்பின சில விலையில செஞ்சு அடிச்சு நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். அந்த ஒரு இதழை கொண்டு மற்ற இதழ்கள் எல்லாம் சொல்லி அந்த இதழ்ல நிறைய விஷயம் செய்வார்கள். அந்த இதழ தண்ணிக்குள்ள போட்டுட்டு அந்த தண்ணியில மூங்க கழுவார்கள். அப்புறம் அந்த இதழ காய வச்சு போட்டு இதன்றது என்ன, அதை அரைச்சி போட்டு அது 2-3 தோல்கள், பல தோல்களை போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு சிலர் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி முகங்கள். என்ன பழத்தோல்னு தெரியல வேணும் நாங்கள் போட்டால் எதுவும் இல்லை. ஒருவர் சொன்னார் இது தோடம்பழம் உறைஞ்சிருக்கு தானே, அந்த தோலும் தேசுக்காய் தோலையும் காய வச்சு போட்டு சின்ன சின்ன வட்டி. இதெல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு எனக்கு. அப்போ வெட்டிட்டு இதையும் இதாண்டுட்டு வடிவமாக மாதிரி அரைச்சிட்டு அதுக்குள்ள உங்களை விரும்பினா மஞ்சளை போட்டுட்டு மொத்தம் போட்டால் கொஞ்சம் பொலிஷாக இருக்கு. மற்ற ரோஸ் வாட்டரே செய்கிறார்கள் தானே. ரோசா இதழ்களையும் அதுவும் இந்த பிரியாணிக்கு போடுறதுக்கு அந்த ரோசா இதழ்களும் கடவுள்ல விற்கிறாங்களா மாணி? அது பிரியாணிக்கு அந்த ரோசா இதழ்களையும் போடுறதாக எனக்கு கிளிப்புல பார்த்துருக்கேன். ரோசா இல்லையா? ரோசா பூ இதழ் இருக்கு. இதழ்கள். ஓகே ஓகே, இதழ்கள், ரோசா பூ இதழ்கள். இப்போ நாங்கள் இங்கே பாக்கெட்டாக வாங்குறோம். அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் காய வச்சு போட்டு ஒரு வாசத்தை போட்டு பாக்கெட் பண்ணி விற்கிறாரு. நாங்கள் வீட்டை பெரிய விலையை கொடுத்து வாங்குறோம். இது நாங்களும் செய்து வச்சிருக்கலாங்க, செய்யலாமோ? இந்த சில ரோசாக்கள் நல்ல மனமா இருக்கும் வாணி. அதுதான் அந்த அந்த பிரியாணிக்கு போடுறது. அதை காய வச்சு போட்டு சும்மா கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு போட்டு மனம். சில ரோசாக்கள் மனம் இல்லை தானே, சில ரோசாக்கள் நல்ல மனமா இருக்கும். நான் அன்றைக்கு பூக்கள் வடியா வச்சுட்டு சுற்றி வர அந்த இதழ்களை தண்ணிக்குள்ள நடுவில் மெழுகுதிரிய வச்சேன். உண்மையிலேயே பார்க்கவும் அழகா இருந்தது. அது அந்த மாசமும் இருந்தது அந்த இதழ்கள் சூப்பராக இருந்தது. இதழுக்கு இனி அந்த இந்த பூக்கள் இதெல்லாம் சொல்லிட்டு அத மாதிரி வாணி சிப்பிக்கும் சொல்றதல்ல, ஈடுதல் சிப்பி என்று சிப்பி சிப்பி அதுக்குன்னு சொல்லல, ஈடுதல் அந்த ரெண்டும் இப்படி இருக்கிறபடியா அதை ஈடுதல் சிப்பி என்று சொல்றோம். மூடித்தானே இருக்கும் இப்படி திறக்கிறது, அதால அந்த சிப்பிகளுக்கு சொல்றது ஈடுதல் சிப்பியா இருக்கலாம். வேற என்ன எல்லாம் சொன்னது வந்து. நீங்க காலை வணக்கம் வாணி. வணக்கம் வாங்கோ. இதழ் 916வது இதழ் சில சிறு குழந்தைகளின் அதாவது சொண்டு அந்த விரிஞ்சிருக்கேக்க சிரிக்கேக்க பார்த்தா அந்த இதழ் அழகாக இருக்கும். இதழுடன் இதழ் வைத்து முத்தம் கொடுப்பார்கள். ஒரு இதழ், 2 இதழ், 5 இதழ், நிறைந்த இதழ் என்று சொல்லி பூக்களில்
பூக்கள் நிறைந்த இதழ்களை கொண்ட பூக்கள் அழகாக இருக்கும். ஆனா அது எல்லாம் அந்த வாடி கீழே விழும்போது நிலத்திலே ஒரு கோலம் மாதிரி வரும். இதழ். நன்றி வாணி. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் மாலி. வணக்கம் மாலி. நானும் இதழ் அதாவது என்ன பூவிதழையும் மற்றது புத்தகத்தையும் இதழ் என்று கூறுவார்கள். மற்றது சொண்டை இதழ் என்று கூறுவதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். எதை சொண்டு என்ன சொல்றது? சொண்டு தானே? அதுதான் இதழோடு இதழ் முத்தமிடுறது. மற்றது அகராதி இந்த இது பதத்திலேயும் குட்டை குண்டு என்ற சொல் ரெண்டும் இருக்கிறது. அகராதி பதம் குண்டு இதழ் அடுத்த இதழி. நன்றி, நன்றி. தினக்கவியை தாருங்கோ அப்படியே சேர்த்து பிறகு செய்திகளுடன் சொல்லியாக்கா மன்னிப்பட. நான் நேற்று போட இல்லை, நான் இன்றைய போட்டு விட்றேன்னா நல்ல பிரச்சனை இல்லை. இல்லை நேற்று தெரியும். ஆனால் அதுல பார்த்தேன் நான் ஒரே சவுண்டு மட்டும் ஒரு பேஜ் ஒன்று ஓபன் பண்ணப்பட்டிருந்தது. நான் போய் பார்த்தேன். நான் உங்களோட புத்தகத்துல செய்தி இல்லை நேற்று போடுவோம்ட்டு தான் வெளியில போயிட்டு ஓடி வந்துட்டு 6:30 தான் நான் வரக்கல. பிறகு பார்த்தா நீ இதெல்லாம் ரெடி பண்ணி வர லேட் ஆயிருந்தானே. அவர் அடுத்த தொகுப்பாளர் நிற்பார் இல்லை டைம் உட்காந்து போட்டு. பிறகு பார்த்தா அந்த தொகுப்பாளருக்கு பிறகு நான் அடித்து அவங்களுக்கு ஜூம் ஆகிட்டு தெரியாதான். எனக்கும் சரளா அடிச்சுதான் நானும் சரளா கொடுத்துதான் சரளா அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இவருக்கு உறவுகளுக்குள்ள கிடக்குத்தானே பார்க்கலையா பார்க்கலையா இன்னும் டைம் தானே ஆக்களுக்கு. அப்போ பிறகு நான் அடித்து அது 7:05 ஆச்சு அவர்கள் துவங்க. அப்போ அதுக்குள்ள நான் செய்தி போட்டிருக்கலாம். நான் பார்த்தேன் இவர்களுக்கு நேரம் போயிடுமென்ட்டு. அப்படி நம்ம நிலைமையா நேற்று போச்சு. சரி அதண்டே போடுறேன் நான். நேற்று மணி 11 மணி கூட போட்டேன். ஏனென்றால் எனக்கு ஒரு அவசர அப்பாயின்மெண்ட் இருந்தது, அதால நிக்க முடியல. நேற்று சிவதர்சினி நடந்ததா? அதான் நிக்க இல்லை. என்ன லேட்டா போடும், நான் சர்ஜரிக்கு போகணும். நடந்த சரியா அதான் வெளிக்கிட்டு நின்றா. நான் முதல் நடக்க போட்டு போயிட்டு போட்டேன். சரி. செல்வியாக்கடை இந்த கிழமையும் வாரக்கிழமை இருக்காது என்ன? வாரக்கிழமை உங்களை முதல்ல தரணும். ஓகே சரி, அந்த டேட்டு தரணும். நாளைக்கு முழுப்பொருள் ஒரு நாளை பார்த்து சொல்லுங்க. நாளை கவிதைக்கா போட்டேன் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்ற. சரி ஓகே நன்றி. தினக்கவியை தாருங்கள். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். தினமொரு பாமகவி நான் நேற்று தரையில் திங்கட்கிழமை தான் தந்தேன். நான் அறிவியலை பற்றி 2016 2017 வாழ்க்கை அற்புதம். வாழ்க்கை என்பது ஒரு அற்புத புத்தகம். சிலருக்கு அது திறக்காத புத்தகம். திறக்கான இந்த நாள் முடிவில்லாமல் இருக்காங்களுக்கு. சிலருக்கு அது மறக்காத புத்தகம். அவர்களுக்கு நடக்கிற இதில் மறக்காமல் இருப்பார்கள். சிலருக்கு அது பிடிக்காத புத்தகம். ஏனென்றால் அவர்கள் இந்த இளையலாக இருப்பார், கஷ்டப்பட்டவர்கள்னா அவர்களுக்கு பிடிக்காது. சிலருக்கு அது படிக்காத புத்தகம். படிக்க மாட்டார்கள். அந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி தாங்கள் வாழணும் என்று படிக்காத நிலையில் இருப்பார்கள். பலருக்கு அது படிக்க திவிட்டாத புத்தகம். வாழ்க்கையவர்களை அனுசரித்து எல்லாத்தையும் சகித்து கொண்டு வந்தவர்களால் அதுக்கு ஒரு திவிட்டாத புத்தகமாக இருக்குது. சிலருக்கு அது பக்கமாக பாடம் சொல்லும் விசித்திரமான புத்தகம். பக்கமாக அந்த ஒரு வாழ்க்கையிலும் கொண்ட வரைகளை இன்பம் துன்பங்களை போகும்போது அவர்கள் அதை இது விசித்திரமாக பார்ப்பார். பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று என்றும் தெரியாது. அந்த வாழ்க்கை சிறப்புடன் நாமும் வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருமதி ஜடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி இலக்கம் 453 ஒரு உடன் கவிதை ஒன்று தருகின்றேன். பொம்மைகள் 2 பாமுகத்தில் உண்டு. பொம்மைகள் 2 பாமுகத்தில் உண்டு, வாணியின் கைவண்ணத்தில் அலங்காரமாய். பொம்மைகள் 2 பாமுகத்தில் உண்டு, வாணியின் கைவண்ணத்தில் அலங்காரமாய்.
நீலவண்ண பட்டுடுத்தி நெற்றியிலே பொட்டிட்டு நீலவண்ண பட்டுடுத்தி நெற்றியிலே பொட்டிட்டு கழுத்திலே முத்துமணி மாலை கழுத்தினிலே ஒய்யாரமாய் அமர்ந்திருக்கும் முத்துமணி மாலை கழுத்தினிலே ஒய்யாரமாய் அமைந்திருக்கும் சித்திரப்பாவை இருவருக்கு ஒய்யாரமாய் அமர்ந்திருக்கும் சித்திரப்பாவை இருவருக்கு இன்று பெயர் சூட்டு வைபவமாம் இன்று பெயர் சூட்டும் வைபவமாம். வாருங்கள் பாமுகத்தை ஒன்றிணைந்து பெயர் சூட்டி மகிழ்ந்திடுவோம். வாருங்கள் பாமுகத்தை ஒன்றிணைந்து பெயர் சூட்டி மகிழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். ஆனா ஒன்றை விட்டுட்டீங்களே, பூமாலையை விட்டுட்டீங்க தலையில இருக்கிற தலையிலே பூச்சுடி எழுதி அதை விட்டுட்டு மற்றெல்லாம் ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க வை சங்கவை அங்கவி சங்கவி வைக்க கூடாது, சங்கவை வைக்க கூடாது. ஏன்னா அவர்கள் கருப்பு அழகா அழகா இருக்குது. கவியோட வச்சது ராகவி பார்கவி அப்படி வச்சு விட்டா சரி. ராகவி பார்கவி வாணி வீட்டுல இருக்கிறாதானே, அதால வைக்கணும். இல்ல அவட சகோதரன் வைக்கலாம், அல்லது அவருக்கு ஒரு ஆளு வேற ஒரு ஆளையும் வைக்கலாம் என்ற ரைம்ஸ் பண்ணி. இல்ல ஆனா பேர்கள் இல்லதான், பாவை விளக்கன்னு சொல்றது வரல. பாவை விளக்கன்னு சொல்றதுதான் சித்திரப்பாவை. ஒன்று விட இப்படி வச்சிருப்பாரு, சிலர் மேல எதிர வச்சிருப்பார்கள். நான் வைக்கல, அப்புறம் எல்லாமே சாரியெல்லாம் வெறிஞ்சு ஓடிடுவாரு. கவிதை காலமிலிருந்து என்னத்தை எழுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சூப்பர். உண்மை இல்லை, இதை பார்த்துட்டு ஒரு கவிதை எழுத மட்டும் எழுதுனேன். அந்த தலை இதுல எழுதி வச்சதுல இருக்குது. பட்டாடை உடுத்தி தலையில் பூச்சூட்டி நெத்தியில் கொட்டுட்டு அந்த தலையில் பூச்சூட்டியே இதுல மறந்துட்டாங்க. நான் பார்த்தேன், என்னடா இதுல ஒன்று குறையுது போட்டீங்க, மற்றெல்லாம் போட்டுட்டீங்க, பூமாலையை காணும். அதான் தலையில் பூச்சூடி என்று எழுதி இருக்கு. தலையில் பூச்சூடி நெற்றியில் பொட்டிட்டு கழுத்தில் மாலை அணிந்து ஒய்யாரமாய் அமைந்திருக்கும் சித்திரப்பாவை இருவருக்கு இன்று பெயர் சூட்டும் வைபவமாம். வாருங்கள் நாமும் சுற்றி மகிழ்ந்துடுவோம். பேர் வைக்கிறீங்க இல்லையே, என்ன பேருக்கலாம் இவர் வச்சிருக்கிறார். நல்ல பேரு ஸ்நேகன், காதல் கவிதை, கடல் இல்ல கடல் கவிதை அவர் வைக்கல, கமலஹாசன் அவர் வச்சார். கடலும் கவிதையுமா, காதல் கவிதை என்ன, காதல் காதலும் கவிதையும். என்னத்துக்கு அவர் நடிகர் பேர்கள் ஸ்நேகன் அவர் கமலஹாசன் அவர் தானே வச்சு விட்டார். காதல் அவருக்கு அது பொருந்துற பேர் மாதிரி. அந்த பிள்ளையோட நடிக்காவிட்டா வாணி நயன்தாரா வச்சது உயிர் உயிர் உலகம் உயிர் உலகம் அங்கால ஒரு கைய உயிர் உலக் உலகில் உயிர் ஒரு ஆளு உலகம் வச்சுக்கிறேன். அதான் உலக்கண்டு சொல்றது, உலகம் இல்ல உலகம் உயிர் உலகம் அது இல்ல பூமி எல்லாம் இப்படி பேரு. அதான் எங்க எல்லாம் பேர் வருதா இதுல வைப்பேன். இயற்கை சம்பந்தப்பட்டா வச்சு விட்டா எனக்கு உங்களோட உருத்ராக்கா மாலை போட்டு உருத்ரா ஆறு ஒன்றில் ராவின்ற பேருக்கு ரா வரத்தக்கணும். தேன்மொழி தமிழினி, தேன்மொழி தமிழினி, தேன்மொழி தமிழ்மொழி. அதனால தேன்மொழி தமிழ்மொழி, தேன்மொழி தமிழ்மொழி இல்ல. நான் ராகவிக்கு ராவண்ணா இருக்கேன்ல, அந்த ராவண்ணாவை பின்னுக்கு எடுத்து போட்டு உருத்திரா பவித்ரா அப்படி அப்படி ராவ பின்னால வருது. ராகவிய சேர்த்து எடுக்கிறதுக்கு நான் அப்படி பார்த்தேன். உண்மையிலேயே தமிழ்ல ராவராதானி ராகவிதான். வரும் சித்ரா 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 முதிரா நேத்ரா சித்ரா நேத்ரா. எனக்கு உண்மையிலே இந்த அம்மன்கள்ற பேர் ஆரி ஆரி நல்ல பேர். தீரண்டமாள்ற மற்ற காயத்ரி எல்லாம் நல்ல பேர்கள். அது அம்மன் பேர்கள். என்ன பேர் வைக்கலாம்? ஜெயலட்சுமி, தனலட்சுமி. சரியா, அதெல்லாம் சந்தானலட்சுமி நடுவில் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.
ஜெயலட்சுமி தனலட்சுமி வந்து எல்லா லட்சுமியும் வந்தாச்சாரி சோட்டா கூப்பிடத்தக்கனா வைக்கணும் வந்தாச்சாரி லக்ஸ் லக்ஸ் லக்ஸானே கடைசியில் இப்போ ஷோட்டா லக்ஸ் ராணி சோப்பு தனலட்சுமி சந்தான லட்சுமி லக்ஸ்ன்ற சோப்பு ராணி சோப்பு தனலட்சுமி சந்தானலட்சுமி சரி 2 பேருக்கு பேர் வச்சாச்சு. அவர்களை இனி நான் தனலட்சுமி அம்மா வாங்க, சந்தானலட்சுமி அம்மா உட்காருங்க. கூப்பிடலாம் தானவாணி தானா 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 மற்றது சந்தான லட்சுமி என்றேங்களா அது இழுக்கிறதுக்கு சந்து தனான்றது தானா தானா சந்து சந்து பொந்து அது நல்லாதான் நல்லாதான் இருக்கு வாணி. ஒன்றுக்கு தனா ஒன்றுக்கு தாவன்னா நாவன்னா ஜெயந்தி சுகந்தி லட்சுமியோடைய நெல்லுங்க தனலட்சுமி சந்தானலட்சுமி நல்லதுதான். இல்லை ஒவ்வொருத்தரும் அதை செய்கிற வேற எவ்வளோ கஷ்டப்பட்டுதெல்லாம் செய்வார். என்ன நாங்கள் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஒரு சின்ன விஷயத்தை பாக்கிக்க உண்மையிலேயே அந்த இதெல்லாம் காட்டைக்கில் ஒரு பெட்ஷீட்டை தயாரிக்கிறது கூட இப்போ அவ்வளோ விஷயங்கள் செய்கிறாரு. நாங்கள் சும்மா சிம்பிளாக விலையை கேட்டு வாங்கிட்டு இப்போ நேற்றும் இங்கே எங்களை வீட்டு பக்கத்தில் போட்டுட்டு வாஷ் மிஷினுக்குள்ள போட்டு இல்லை இல்லை செய்கிறது மட்டும் இல்லை. இப்போ விற்கிறவர்கள் கூட அந்த காலங்காத்தால இந்த வெயில் மழை அதுக்கு டென்ட் அடிச்சு இப்போ வெளியில் இதில் விற்கிறவர்கள் அவ்வளவுத்தையும் கொண்டு வந்து அந்த வண்டியில் வச்சு திரும்ப அதை அவ்வளோத்தையும் பிரித்து எவ்வளவு கஷ்டம். நேற்று யோசிச்சேன். நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோம் விலையை குறைச்சித்தா இப்படி இது இப்படிக்கா இருக்கட்டு திரும்ப அவ்வளோத்தையும் அவர்கள் அதை திரும்ப சுற்றி வச்சு திரும்ப அதை எடுத்து வண்டிலுக்குள்ளே வச்சு வேனுக்குள்ளே ஏற்றி எவ்வளோ கஷ்டம் உண்மையில தொழில்ன்றது. பாவமாக இருந்தது பார்க்குறது. எல்லா தொழிலும் அப்படித்தான். இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட ஹெவியாக இருக்கும். இப்போ கடைக்காரர் ஓகே கடையில் வச்சுட்டு கடையை பூட்டுறது வர வெளியில் வச்சு விற்கிறார்கள் தானே இதுகள் கஷ்டம் உண்மையில். வேலைகளெல்லாம் அப்படித்தான். நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோம். அது செய்கிறது சின்ன பிள்ளைகள் எவ்வளோ அது சீனாவிலெல்லாம் அதான் இந்த விலைகள் குறைச்சி சில சாமான்கள் வரைக்குள்ள இளையவர் சொல்லுவார் உண்மையிலே இதெல்லாம் நாங்கள் வாங்கக்கூடாது என்று அவர்களுக்கு அந்த விலையை குறைச்சி தான் அவர்கள் அங்கே ஒர்க்கர்ஸாக வச்சுருக்கிறார்கள்ட்டு. சின்ன பிள்ளைகளை குறைய விலைகள் அது அடங்குறையில் படி பண்ணி பாட்டிடுங்க கொஞ்சம் காசுக்கு தான் அதில் வேலைக்கு வச்சுருக்கிறது. உண்மையில பாவமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். என்ன செய்கிற அவர்கள் அன்றாட இதுக்கு ஒரு டீக்கு டீக்கும் காணும்போது ரெடியாக கொடுக்குற காசு பேக் பண்ணுறது அவளுக்கு பாவமாக இருக்கும். சரி நன்றி. இப்பொழுது நாங்கள் 2 நாளுக்கான செய்திகளுக்குள் இணைந்து அவர் செய்தியை சமாளிக்கத்தையும் தாங்க வாங்கி நாளுக்கா வெளியில போக வேண்டி இருக்குது. நேரம் 9:18 நேரத்தை பார்த்து செய்கிறேன். நன்றி வணக்கம். தினக்கவி நீங்கள் கழிச்சிட்டு ஒரு ஆளை கேட்கவே இல்லை. சிவதர்சினி அதானே நாம அவருக்கு அது பாவைக்குள்ள அப்படி பேரு சுற்றுவதிலேயே நேரம் அனைத்து பாம உறவுகளுக்கும் இனி உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2164 ஸ்ரீதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. உன் ஆளுமை என்பது உன் இலட்சியங்கள் அப்பப்போ இலக்கு தவறி போகலாம். உணர்வுகளில் தடுமாற்றம் அது உன் கண்களை மறைக்கலாம். உன் இலட்சியங்கள் அப்பப்போ இலக்கு தவறி போகலாம். உணர்வுகளில் தடுமாற்றம் அது உன் கண்களை மறைக்கலாம். ஏறுகின்ற படிகளெல்லாம் சறுக்கி மெல்ல வீழ்த்தலாம். ஏறுகின்ற படிகளெல்லாம் சறுக்கி மெல்ல வீழ்த்தலாம். மீண்டும் எழுந்திடும் உத்வேகம் மீண்டும் எழுந்திடும் உத்வேகம் தீயாய் மேலெழும் பெரும் தீரம் தீயாய் மேலெழும் பெருந்தீரம் அதுவே உந்தன் ஆளுமை. தோழமை கொண்டு நிமிர்வாய் அதுவே உந்தன் ஆளுமை. தோழமை கொண்டு நிமிர்வாய். வலியும் ஏமாற்றமும் இருவிழியாய் உன் திசை மாற்றும் பொறியாய். வலியும் ஏமாற்றமும் இருவிழியாய் உன் திசை மாற்றும் பொறியாய். விழி ஈரம் நிறைக்கும் விழி ஈரம் நிறைக்கும் வினை விசைகள் கொண்டு தாக்கும். வலியும் ஏமாற்றமும் இருவிழியாய் உன் திசை மாற்றும் பொறியாய். விழி ஈரம் நிறைக்கும் வினை விசைகள் கொண்டு தாக்கும். பயம் கொள்ளல் வேண்டாம் உன்னை நீயே தோள் தட்டி எழுக அதுவே உன் ஆளுமை. பயம் வேண்டாம் உன் தோள் தட்டி நீயே உன்னை தோள் தட்டி எழுக அதுவே உன் ஆளுமை. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அனைத்து பாமுக உறவு இனக்கவி. நன்றி வணக்கம். வருகின்றது நாளுக்கான பாமுக தினக்கவி. நன்றி வணக்கம். உன் ஆளுமை Create a voiceover using your own voice. Customize with AI to fit. சாரி என்ன சொல்றீங்க?
இல்ல ஆளுமை சிவதர்ஷினியோட கவிதை சிறப்பாக இருந்தது. ஆளுமை என்பது இன்னொரு போட்டு கழுத்துல இன்னொரு உத்ராட்ச மாலை போட்டிருக்குது. யாரு இந்த பொம்மை சித்திரபாவை என்ன போட்டுக்கணும்? கழுத்துல மாலை கருப்பு மாலை ஒன்று போட்டிருக்கிறாங்க. இதுல அதுதான் சொன்னான், இது வெள்ளை இது கருப்பு. நான் சரியா தான் போட்டுக்கிறேன். இதுல உண்டு, இவருக்கு உண்டு. இது உலோங், இதுவும் இது இது உருண்டையா இருக்குது. இது கொஞ்சம் நான் ஒன்றும் பாதகம் செய்யல, மூமெண்ட் போட்டிருக்கிறேன் 2 பேருக்கு. வடிவாத்தான் இருக்குது. கவலைப்படக்கூடாண்டு போட்டு. நல்லா இருக்குது. குட்டிங்களா புட்டெல்லாம் வச்சு எப்படி போட்டிருக்கு, நெத்தி சுட்டியெல்லாம் வச்சிருக்கு. இப்பதான் தெரியுது நல்லா. இன்னும் அலங்காரமா எழுதி இருக்கலாம் இந்த கவிதையை. நெட்டி சுட்டி இல்ல, அவர்கள் போட்டுக்கிறாங்க. நெட்டி சுட்டி அப்ப என்ன அது நெத்தில இருக்குது? நெட்டி சுட்டி அவர்கள் அதுல இருந்தது, நான் போடல. இல்ல அதுல போட்டிருக்கு, அதுல இருக்கு தெரியுது. நெத்தி சுட்டி மாதிரி தான் அதுல தெரியுது. இருக்கு. அது